அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் பியூலா. ஒரு அலுவலகத்தின் நோட்டீஸ் போர்டுல ஒரு வாசகம் எழுதியிருக்கு. உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த நபர் இறந்து விட்டார். அவரது உடல் இந்த கட்டிடத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. பார்க்க விரும்புவோர் சென்று பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருந்தது யாரா இருக்கும், உடனே போய் பார்க்கணுமே சொல்லிட்டு எல்லாரும் வரிசையா அந்த வளாகத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவப்பெட்டி வச்சிருக்காங்க. அப்படியே ஒருத்தரா பயத்துல போய் பாக்குறாங்க. நம்ம வளர்ச்சிக்கு யாரு காரணமா இருந்தாங்களோ ஓகே அவங்க இன்னையோட முடிஞ்சிட்டாங்க, அப்ப இனிமே நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு பாதி பேரு, அப்படி யாருதான் நம்ம வளர்ச்சி இவ்வளவு நாள் தடை பண்ணான்னு யோசனையில பாதி பேர் இப்படியுமா போயிருக்காங்க. போய் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருந்திருக்கு. அந்த கண்ணாடிக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு. உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய வீழ்ச்சிக்கும் காரணம் நீங்க மட்டும்தான். நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுடைய வெற்றி சாத்தியமாகும். அதனால உங்க வளர்ச்சிக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு நீங்க முன்னேறணும்னு நினைச்சாதான் முன்னேற முடியும். மற்றபடி உங்க வளர்ச்சிக்கு உங்க நண்பர்களோ அல்லது உங்க உறவினர்களோ காரணமா இருக்க மாட்டாங்க. உங்க முதலாளியும் கூட காரணமா இருக்க முடியாது. நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் உங்க வளர்ச்சி நிச்சயம் அப்படின்னு எழுதியிருந்ததா. இந்த மாதிரி தாங்க நம்மளும் கூட நமக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிட்டு அந்த கோலுக்கான எஃபர்ட்டை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அதனுடைய பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸா ஃபெயிலியர் வருது அப்படின்னா உங்ககிட்ட என்ன மாத்திக்கிட்டு அதை சக்சஸா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றி பெறலாம். நன்றி.